வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான மஸ்க் மெலன் ஜூஸ் 2 வெரைட்டியில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்க அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஃபைபர் அண்ட் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரூட் நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெரைட்டி மஸ்க் மெலன் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க. அதை நல்ல தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த சீட்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு இதை எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஃப்ரூட்டை நான் போட்டுக்கிறேன். அடுத்தது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 ml காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து நல்லா திக்கான பாலாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3 ஸ்கூப் அளவுக்கு நான் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். மேங்கோ ஃப்ளேவர் இல்லைனா நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பிளெண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ நம்ம அடுத்த வெரைட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மஸ்க் மெலன் ஃப்ரூட் பீசஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கை யூஸ் பண்ணி இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி இந்த ஜூஸ்லாம் எடுக்கணும். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் நம்ம ஈஸியாக ஸ்குவீஸ் பண்ணிடலாம். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளால் எவ்வளோ ஸ்குவீஸ் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்காமலே இதில் எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஸ்வீட் மெலனையும் செய்யலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரூட் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அடிக்கடி எடுத்துக்கிட்டால் அவங்க ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. இப்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போது 2-3 ஐஸ் க்யூப்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கிறதால நான் கொஞ்சமாக ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான மஸ்க் மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேர் ஸ்கின்லாம் நல்லா பளபளன்னு ஆயிரும். இப்போ நம்ம செஞ்ச 2 ஜூஸும் சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான மஸ்க் மெலன் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மஸ்க் மெலன் ஜூஸும் சர்வ் பண்ணிடலாம். இந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ஜூஸ் குடிக்கும் போது அந்த ஃப்ரூட் பீசஸும் வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குடிக்க. இப்போ கொஞ்சமாக நட்ஸ் அதுக்கப்புறம் டுட்டி ஃப்ரூட்டி வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது அப்படியே சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.